நாளைக்கு என் தலைவன் தோனியோட கடைசி சேப்பாக் மேட்ச். இல்லை என் தலைவன் விளாடுவானான்னு கேட்டால் எனக்கு தெரில. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் கப் அடிக்கணுமா இல்லை நாளைக்கு தோனி விளாடணுமான்னு கேட்டால் எனக்கு தோனி விளாடணுன்னு தான் தோணுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதப்போ எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யாரா இவன் முடியெல்லாம் ஏதாவது நீட்டாக வளர்த்துட்டு பின்னாடி ப்ரௌன் கலர்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கானேன்னு பார்த்து அட்மையர் பண்ண ஆள் தான் தோனி. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தங்கிட்ட கூட நான் என் தலைவனை விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. ஏதோ ஒரு ரீசன் எது வந்தாலுமே என் தலைவன் எந்த அளவுக்கு ஒரு கூலாக காமாக இருக்கானோ அது மாதிரி எனக்கு பர்சனலாக ரொம்ப அட்மையர் பண்ணி ஓகே இவ்வளோதான் ஹைட் போனாலும் சரி என்ன தான் பண்ணாலும் சரி அந்த கூல் காம்ன்றது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணுன்னு கற்று அந்த ஒரே ஆள் தோனி தான். எனக்கு லைட்டாக கண்ணெலாம் கலங்குது. அது எப்படி சொல்லன்னு தெரியல. நான் இந்த வருஷம் சிஎஸ்கே மேட்ச் ஏதாவது ஒன்று போய் ஸ்டேடியமில் பார்த்துன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் தோனி இந்த சீசன் விளையாட மாட்டான்னு தெரிஞ்சோடனே எனக்கு அது போய் பார்க்குற அந்த வாய்ப்பும் கிடைக்கல, இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு தோனி இந்த ஸ்குவாடில் இல்லைன்னா எனக்கு அடுத்த சீசன் இதே சிஎஸ்கே எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேது. ஏதாவது பண்ணி ஒரு கப் அடித்து அந்த ஆளை யாராவது தூக்கி தோலில் வச்சு கொண்டு போக மாட்டாங்களா? சச்சினுக்கு ஒரு ட்ரிபியூட் கிடைச்சோமே என் தலைவனுக்கு கிடைக்காதுன்னு ரொம்ப நாளாக எங்கிருக்கேன். 2015 வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி 2019 வேர்ல்டு கப்பாக இருந்தாலும் சரி யாராவது தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்களா? என் தலைவனுக்கு ப்ராப்பராக ஒரு இடத்துல சென்ட் ஆஃப் கிடைக்குமான்னு தெரியல. ஒரு பிளேயர் எப்போ ரிட்டையர் ஆவான்றது மற்ற ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும். என் தலைவன் எப்போ வரான் எது கடைசி மேட்ச்ன்றது கடைசிக்கு தெரியாமல் ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிட்டு எனக்கு இப்போ தெரியுது. என் மனசு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தலைவனோட கடைசி மேட்ச் நாளைக்கு தான். ஆனால் தலைவன் இத்தனை வருஷமாக இந்த கிரிக்கெட் ஃபீல்ட்லேருந்து வெளியே போகும்போது அந்த ப்ராப்பர் ட்ரிபியூட் கிடைக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஒரு கப்பு இந்த ஆளுக்காக ஒழுங்காக தான் ஆடி தொலைங்களாண்டா. எல்லாருமே இந்த டீம் தோற்றுன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்தில் 2 மேட்ச் ஜெயிச்சு 2 ஹிட்லாம் ஏதாவது ப்ளஸ் பண்ணி செமிஃபைனல் ஃபைனல் ஏதாவது போய் கப் அடிச்சிருந்தா கிட்ட கப்பை தந்து தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்களா, அந்த கிரவுண்டை சுற்றி வர மாட்டாங்களான்னு ரொம்ப ஒரு மாதிரி தோணிட்டே இருக்குது. என்னால் அதை அக்செப்ட் கூட பண்ணிக்கவும் இல்லை. எனக்கு தெரியும் இந்த ஆள் வயசாகிடுச்சு விளையாட முடியாது. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பார்க்குறவங்களாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவங்களும் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிறவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். இந்த சீசன் சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்லைன்னா எனக்கு தெரியல. என் தலைவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கிடைச்சாக அது வந்து அப்படியே கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்கும்.